இந்த 13 வருட காலத்துல ஒரு 1000 பேருக்கு நம்ம செக் போட்டு குடுத்துருக்கோம் அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்கு. அதுல 990க்கு மேல குழந்தை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நற்பாக்கியம், ஒரு நல்ல ஒரு செய்தி அப்படிங்கிறது, ஒரு மைல்ஸ்டோனா எழுத வேண்டிய ஒரு விஷயங்க. அதுவும் இன்னைக்கு குறிப்பா எடுத்துட்டு இருக்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, இன்ஃபெர்டிலிட்டி அண்ட் செக்சுவல் ஹெல்த். இவ்ளோ பெரிய ஜனத்தொகை கொண்ட நாட்டுல, இந்த இன்ஃபெர்டிலிட்டிக்குன்னு சென்டர்ஸ் நெறைய உருவாக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி நமக்கு அறியாம, நமக்கு தெரியாம நெறைய விஷயங்கள் நமக்கே தெரியாம நம்ம அத செஞ்சுட்டு இருக்கோம். அது எல்லாமே எத பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள கொண்டு வந்துடுது. இப்பல்லாம் வந்து ஒரு 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு குடும்பத்திலயுமே ஒவ்வொரு தம்பதியினருக்கும் 3 குழந்தைங்க, 4 குழந்தைங்க, 5 குழந்தைங்க, ஏன் 6, 8 கூட நம்ம பார்த்திருக்கோம். ஈவன் 10, 12லாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு மேக்ஸிமம் 2ஓட ஸ்டாப் பண்றாங்க. அண்ட் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட ஸ்டாப் பண்றாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க மென்டாலிட்டி ரீதியாவே நம்ம குழந்தை நமக்கு ஏன் குழந்தைங்கிற மென்டாலிட்டிக்கும் வர்றாங்க. இதெல்லாம் வந்து எதோட வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலத்துடைய வேகத்துடைய வெளிப்பாடு. எல்லா விஷயத்திலயுமே நம்ம முன்னேறிட்டோம், எல்லா விஷயத்திலயுமே நம்ம முன்னேறிட்டோம் அப்படின்னு மார்த்தட்டி கொள்ளக்கூடிய இந்த இளம் சமுதாயம், இனி வர இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ஜெனரேஷன், அவங்க கவனிக்காம விட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்ட விட்டுட்டாங்கன்னே சொல்லணும் ஆரோக்கியம். அதனால தான் இனி வரக்கூடிய ஜெனரேஷன் 60 வயசு வரையும் ஆரோக்கியமாக இருந்து இறந்தாலே பெரிய அற்புதமாக காணப்படும். இதுக்கு காரணம் என்னன்னா வேற வழி இல்ல. நம்மள சுத்தி இருக்கக்கூடிய, நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய, நமக்கே தெரியாம நம்மளுடைய உடல்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் நம்ம இருக்கோம். என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ், கெமிக்கல்ஸ், பொல்யூட்டன்ட்ஸ் சொல்லவே வேண்டாம். நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து, சுவாசிக்கிற காத்துலேருந்து, எடுத்துக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்ல இருந்து, நம்ம உட்கொள்ளக்கூடிய மருந்துகள்ல இருந்து, கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ்ல இருந்து, பொல்யூஷன்ஸ்ல இருந்து, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான காரணிகள்லாம் ரொம்ப நெறைய நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, பெருகிக்கிட்டே தான் போகுது. ஆனா நம்மளால அன்னப்பறவை மாதிரி என்ன பண்ணிக்க முடியல. நன்மை எது, தீமை எதுன்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு நேரம் கூட குடுக்க முடியல. எத்தன பேர் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக இந்த 24 மணி நேரத்துல டெய்லி எத்தன பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆவது ஸ்பெண்ட் பண்றோம். ஆரோக்கியத்துக்காக. நல்ல ப்ராப்பரா எக்சர்சைஸ் செய்றோமா? இல்ல நம்ம நல்ல நியூட்ரிஷன்ஸான ஃபுட்ட சாப்பிடுறோமா? இல்ல நம்ம ஒழுங்கா தூங்குறோமா? இல்ல நம்ம மனச வந்து அமைதியாக வச்சிருக்கோமா? நம்ம சிந்தனைய தெளிவாக வச்சிருக்கோமா? இதுக்கு எல்லாமே எத்தன பேர் வந்து நம்ம வந்து நேரம் ஒதுக்குறோம் டெய்லியும். யோசிச்சு பாருங்க. சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஓரமா இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு நெறைய பேர் பாத்தீங்கன்னா, இளம் வயதுல ஒரு 25 வருஷம் ஏதோ கஷ்டப்பட்டு நின்னு சம்பாரிச்சுடுறாங்க. ஒழுங்கா சாப்பிடாம சம்பாரிச்சுடுறாங்க. ஏதேதோ பண்ணி சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிறாங்க. ஆனா பிற்காலத்துல என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களுடைய உடல் நலத்துக்காகவே அவங்க சம்பாரிச்சத விட பல மடங்கு என்ன பண்ணிடுறாங்க? இழந்துடுறாங்க. அப்போ ஒரு மனுஷன் வந்து முதல்ல முக்கியமாக குடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஆரோக்கியம். இன்னைக்கு மேக்ஸிமம் இதுல நெறைய பேர் வந்து திருமணமான நபர்களாகத்தான் இருப்போம். இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், பழக்கவழக்கங்கள், நம்மளுடைய பேட் ஹேபிட்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள், அதாவது குறுகிய எண்ணம்னு சொல்லலாம், இல்ல பேட் ஆஃப் திங்கிங்ன்னு சொல்லலாம். ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களும் கூட சொல்லலாம். இது எல்லாமே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உடல்ல தான் வந்து பாதிக்க செய்யுது. நம்மளுடைய உடல நேச்சுரலா இயங்காம, பேலன்சிங்கா இயங்க வைக்காம, இம்பேலன்சிங்கா இயங்க வச்சுட்டு இருக்கு. இதனால வந்து அடிப்படையா எல்லாருக்குமே எங்க பாதிப்பாகும் தெரியுங்களா? அவங்களுடைய ஜெனடிக்கல் ஆர்கன், அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆனா, சிறு வயதிலேருந்து இத கவனிக்காம விட்டோம்னா, பெரிய விளைவுகள் சந்திக்கும். இன்னைக்கு எப்படி வந்து ஒரு ஒரு கேன்சர் வந்து நார்மலா ஆனுச்சோ, சர்வசாதாரணமா ஜுரம் மாதிரி இன்னைக்கு எவ்வளோ கேன்சர் சென்டர் பார்க்குறோம். ஹார்ட் ப்ராப்ளம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறான். ஏதேதோ உள்ள இருக்க மிஷின வச்சு இயங்க வைக்க நார்மலா ஆயிடுச்சு. இதெல்லாம் முன்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப அரிதாக இருந்த விஷயம். ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர், கேன்சர் இதெல்லாம் அப்போ ரொம்ப ரேரா இருந்தது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா, இன்னைக்கு சர்வ சாதாரணமா இருக்கு. அதே போல நீங்க பாருங்க, அதே போல ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நாளைக்கு சர்வசாதாரணமா ஆகும். என்னன்னா, அது இன்ஃபெர்டிலிட்டி. அது இன்னைக்கே நம்ம அந்த அவேர்னஸ் எடுக்காம விட்டோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய குடும்பத்தார்கள நம்ம நம்ம இருக்கக்கூடிய கம்யூனிட்டிய சேவ் பண்ணக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு.
இந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிற பிரச்சனை இதே மாதிரி சர்வசாதாரணம் ஆயிட்டும். ஏன்னா அதுக்கான விஷயங்கள் தான் வந்து நம்ம அன்றாடம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 50 டிஃப்ரெண்ட் ஹார்மோன்ஸ் இருக்குங்க. 50 விதமான ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. நம்ம உடம்பு எதால இயங்குது? ரத்தத்தால இயங்குது. ஒட்டுமொத்த உடம்புமே என்னத்தை கொண்டு போய் சேர்க்குது? நல்ல விஷயத்த ரத்தம் வழியாக தானே கொண்டு போய் சேர்க்குது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடா இருக்கட்டும், சுவாசிக்கக்கூடிய காத்தா இருக்கட்டும், குடிக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே எங்கதான் மிங்கில் ஆகுது? உறுப்புகளால உரியப்பட்டு ரத்தத்துல தான் கலக்குது. ஒரு ரத்தம் அப்படிங்கறது வந்து உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அப்ளிகேஷனா நீங்க எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு வாட்ஸ்அப்பா கூட நீங்க எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்கதான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உறுப்பு, உங்களுடைய ஆர்கன்ஸ். அவங்களுக்கு மெசேஜ் கொடுக்குது பாருங்க. மெசேஜ். அதுதான் உங்களுடைய ஹார்மோன்ஸ். அவ்வளவுதாங்க. இதை விளங்கி கொண்டோமே ஆனால் நமக்கு முக்கியத்துவம் புரிந்துவிடும். இந்த ஹார்மோன்ஸை பத்தின முக்கியத்துவம் விளங்கிவிடும். அதுவும் இன்னைக்கு நம்ம பேச போற குறிப்பாக பேசக்கூடிய இந்த ஆண்மை, பெண்மை, குழந்தை பாக்கியத்துக்கு மிக மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ் தான். கிட்டத்தட்ட நம்மளோட உடம்புல 50 வகையான ஹார்மோன்ஸ் வெவ்வேறு இதுல இருந்து என்ன கிளான்ஸ்ல இருந்து சுரக்குது. சில விஷயங்கள் கூடுனாலும் பிரச்சனை, சில விஷயம் குறைஞ்சாலும் பிரச்சனை. அதனாலதான் இந்த ஆங்கிலேயர் வச்சா நேம் ஹார்மோன் இம்பேலன்ஸ். கேள்விப்படுறோமா? ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால பெண்களுக்கு, ஆண்களுக்கு குறைபாடுகளை கேள்விப்படுறோமா? எஸ். இன்னைக்கு கூட ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சின்ன பச்சை பிள்ளை, பெண்மணி, பச்சை மண்ணுன்னே தான் சொல்லலாம். 10வது படிக்கிற பிள்ளைங்க. அந்த பிள்ளைக்கு இட்டீரியன் ஃபிப்ராய்டு, ஹெவி ப்ளீடிங்றாங்க. அதெல்லாம் உண்மையிலே கேட்கும் போது மனம் வந்து உண்மையிலே கனத்து தான் போகுது நிஜமாகவே. அதனால அந்த பெண்களுக்கு என்ன ஆகும்? நார்மலா ஹெவி ப்ளீடிங் ஆனாலே என்ன ஆகும்? ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களோட ஹீமோகுளோபின் கம்மியா போயிடும். ஒரு உடம்புல சுறுசுறுப்பு இருக்காது. சோர்வாகவே இருக்கும். ஓடி ஆடி மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஒரு இளம் பச்சிளம் வயது இல்லைங்களா? அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டம். 100ல இந்த மாதிரி சிறு வயதுல எத்தனையோ பேருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு PCOS பிரச்சனை, ஹார்மோன் இம்பேலன்ஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். என்ன காரணம்? ஈஸ்ட்ரோஜன் என்ன இருக்கு? கம்மியா இருக்கு. ஆண்ட்ரோஜன் அதிகமா இருக்கு. அதனால ஓவேரியன் என்ன இருக்கு? வீக்கமாயிடுது. ஃபிப்ராய்ட்ஸ், கருப்பையில கட்டிகள் அதிகமாக போக்கு போகுது. இதனால என்ன ஆகும்? பெல்விக் பெயின்ஸ் வரும். அவங்களுடைய அந்த உறுப்புல கருப்பையில பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேர்ஸ் டிஷ்யூஸா மாறும். அது ரொம்ப பெரிய வந்து உடம்புக்கு ஆபத்து. அதை கவனிக்காம விட்டோம். அது என்ன வயசு பச்சிளம் பிள்ளைங்க. சில ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகரிச்சாலும் பிரச்சனை, கம்மியா போனாலும் பிரச்சனை. ஹார்மோன்ஸ்ல நல்ல ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க, கெட்ட ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவோம், தமிழ்ல சொன்னா கெட்டதுன்னு ஐயோ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. மனுஷனுக்கு எப்படி வந்து வாழ்க்கையில வந்து பிளஸ் அண்ட் மைனஸ், அது மாதிரி உடம்புக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. இது இயற்கை இருக்கும். என்ன விஷயம்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸே செரட்டனைன், டோபமைன், ஆக்சிடாக்சின், என்டோர்பின், இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ்ல அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு அளவு தான். சில விஷயங்கள் செய்யும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் செய்யும் போதெல்லாம் டோபமைன் செக்ரேட் ஆகும். ஏதாவது ஒரு பெட் அனிமலை நீங்க கொஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த டோபமைன் வந்து செக்ரேட் ஆகும். ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் போது டோபமைன் செக்ரேட் ஆகும். அதே மாதிரி யாராவது உங்களோட சேலுக்கு அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டோபமைன் என்ன ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அது ஹாப்பி ஹார்மோன்ஸ். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப உச்சகட்ட ஹார்மோன் எதை சொல்லுவாங்கன்னா கார்டிசால சொல்லுவாங்க. இந்த கார்டிசால் அதிகமானாலும் பிரச்சனை தான், கம்மியானாலும் பிரச்சனை தான். கார்டிசால் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷங்களுக்கு வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா மைண்ட் எப்படி தெரியுமா, ஓவர் ஆக்டிங்கா இருக்கும். ஒரு மாதிரி, அதாவது நம்மளே வந்து அந்த அந்த திங்கிங்கை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. பயங்கர ஸ்ட்ரெஸ். அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஆக்சுவலி. அது இந்த கார்டிசால் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ். அதே கார்டிசால் ஹார்மோன்ஸ் லோவா போனாலும் என்ன தெரியுமா ஆகும்? அடிக்கடி அவங்களுக்கு லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதனாலதான் சில பேர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே வந்து அவங்களுக்கு அடிக்கடி கோல்டு வரும். நம்மளோட உடம்புல ஒவ்வொரு விஷயத்திலுமே இந்த எண்டோகிரைன் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சிஸ்டத்துல தலையிலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். தலையிலேருந்தே வந்து பீனியல் கிளாண்ட்ல இருந்து தாலமஸ், ஹைப்போதாலமஸ்ல இருந்து
தைராய்டுல இருந்து, பேராதைராய்டுல இருந்து, அட்ரினல் கிளாண்ட்ல இருந்து, பேங்க்ரியாட்டிக்ல இருந்து, ஓவரிஸ், டெஸ்டிஸ், முக்கியமான இந்த கிளாண்ட்ஸ்ல எல்லாம் இம்பேலன்சிங் ஆகும்போது மிகப்பெரிய லெவல்ல ரொம்ப சென்சிட்டிவா உடம்பு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுது. அப்போ இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்னாலதான் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாமே ரிலேட்டட். நம்மளுடைய பெருமூளை, சிறுமூளை, தைராய்டு, நுரையீரல், வயிற்று பகுதி, சிறுநீரகம், குடல் பகுதி, கருப்பை, ஆண்களுக்கு இனப்பெருக்க மண்டலம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ்ல தான் என்ன ஆயிட்டு இருக்கு, இயங்கிட்டு இருக்கு. நேச்சுரலான ஒரு கெமிக்கல் மெசஞ்சரா நம்மளோட பாடியில இந்த ஹார்மோன்ஸ் இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்சிங் ஆகுறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய இந்த டூ மச் ஆஃப் சுகர் ஃபுட்டு சாப்பிட்றது, ரீஃபைன் ஃபுட்டு சாப்பிட்றது, மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகுறது, சில விஷயங்கள் கவலைப்படுறதுனால, சில விஷயத்த ரொம்ப ஓவர் திங்கிங், மென்டலா ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும், எண்டோக்ரைன் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம்லாம் பாதிக்கப்படும். நியூட்ரிஷன்ஸ் டிஃபிஷியன்சிஸ் இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் இம்பேலன்சிங் ஆகும். ஒரு மனுஷனுக்கு தேவையான எசென்ஷியலான விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸும் போகல அப்படின்னா அவுட் சைட்ல இருந்து எடுக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் பாடிக்குள்ள போலனாலும் என்ன ஆகும், நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினாலும் நமக்கு ஹார்மோன்ஸ் இம்பேலன்சிங் ஆகும். ஒழுங்கா தூங்கல, லேக் ஆஃப் ஸ்லீப், ஒரு மனுஷனை ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயம், அதை நம்ம ஒழுங்கா செய்யல, அந்த லேக் ஆஃப் ஸ்லீப் ஆகும்போது என்ன ஆகும் தெரியுமா, நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட் டேமேஜ் ஆகுது. நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் டேமேஜ் ஆகுது. அதனாலே நிறைய மன அழுத்தங்களும் வரும். அதனாலயும் ஹார்மோன் இம்பேலன்சிங்கும் ஆகுது. ஜிஎம்ஓ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது நிறைய பூச்சிக்கொல்லி, அந்த பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு என்ன ஸ்ப்ரே பண்ணி உருவாக்கியிருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயத்த நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்மளோட ஹார்மோன்ஸ் டேமேஜ் ஆகும், கண்டிப்பா டேமேஜ் ஆகும். எக்ஸஸ் ஆஃப் பாடி வெயிட், அளவுக்கு அதிகமான வெயிட்ல இருக்குது பாடி, ஓவர் வெயிட், அதுவும் ஹார்மோன்ஸ் இம்பேலன்சிங் கொண்டு வரும். ரொம்ப அடிக்கடி சாப்பிட்டுட்டே, ஃப்ரீக்வெண்டா ஈட் பண்ணிட்டே இருக்குது, ரொம்ப அதிகமா ஈட் பண்ணிட்டே இருந்ததுன்னா இன்சுலினுக்கு எங்க போறது, இன்சுலின் அது ஒழுங்கா அக்செப்ட் பண்ணாம இருந்ததுன்னா பாடி என்ன ஆகுறது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளுடைய ஹார்மோன்ஸை பேலன்சிங் பண்ண விடாம தடுக்கிறது. ஓகே, இப்போ நம்மளோட ஹார்மோன்ஸை பேலன்சிங் பண்றது இந்த காலகட்டத்துல கஷ்டம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்மளால என்ன பண்ண முடியாது, இது நல்ல உணவு தானா இல்ல நல்ல தண்ணி தானா நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு உடம்புல என்ன செய்யுது அப்படிங்கிறதுக்காக நம்ம செக்அப் பண்ண போனாலும் நம்ம அன்னைக்கு நம்ம அன்னைக்குன்னு ஏதாவது ஒரு ஃபுட் சாப்பிட்டுருப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பிளட்ல அது காமிக்கும். எப்பவுமே வெறும் குடல்ல டெஸ்ட் பண்ணும் பொழுதுதான் ஒரு 14-15 ஹவர்ஸ்ல எம்டி ஸ்டொமக்ல இருந்து நம்ம பிளட் செட் டெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு ரிப்போர்ட்ஸ் வரும். ஆனா சர்வசாதாரணமா ஒரு யதார்த்தமா இன்னைக்கு ஏதோ ஒரு படபடப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போய் நம்ம ஏதாவது செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், பிபி ஹை ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு பிபி ஹை ஆயிடுச்சுன்னு நம்ம நினைப்போம். பட் ஹார்மோன்ஸ் இம்பேலன்சிங்னாலும் என்ன ஆகும், சில சமயம் நமக்கு தலை சுத்தல், ஹார்ட் ஃபிளாஷ் வரும் மண்டையில, இல்லைன்னா பதட்டம் இருக்கும், இதெல்லாம் ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் வரும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிபி தான் வந்துருச்சோன்னு நம்ம அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிடுவோம். இன்னும் இந்த ஹார்மோன்ஸை பத்தி சொல்லணும்னா நிறைய பேருக்கு ஹார்மோன்ஸ்னால நிறைய நிறைய பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன், முக்கியமா ஆண்களுக்கு பெண்களுக்குமே ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டெரான், இந்த மாதிரியான அவங்களுடைய செக்ஷுவல் ஹெல்த் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, அது கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. இது கர்ப்பம் தரிக்காம இருக்கிறதுக்கு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா பர்த் கண்ட்ரோல் டேப்லெட்ஸ் போடுவாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மி ஆயிடும். அந்த மாதிரி கம்மியாகும் போது, ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தைராய்டு அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி லோ அமௌண்ட் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் இருக்கு அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வெஜினல் ட்ரைனஸ் ஏற்படும். அவங்களுக்கு அந்த லவ் டிசையர்ங்கிற மூடே இருக்காது. அதே மாதிரி லோ டெஸ்டோஸ்டெரான் இருந்தாலும் அதே பாதிப்புகள் ஏற்படும். இதே ஈஸ்ட்ரோஜன் ஹை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பிரெஸ்ட் டெண்டர்னஸ் இருக்கும், ஸ்வாலன் இருக்கும், அவங்களுடைய மென்சுரேஷன் பீரியட் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருந்தாலும் அந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமா இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அவங்களுடைய குறிப்பா வயிற்று பகுதியிலையும் தொடை பகுதியிலையும் பாத்தீங்கன்னா வெயிட் கூடும். இதுக்கு காரணம் என்னன்னா ஹை லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் பேலன்ஸ்ல இல்லாம போனுச்சுனாலும் பீரியட்ஸ் என்னது அப்நார்மலா இருக்கும். 21 days to 40 days அப்படிங்கிறது நார்மல் பீரியட் சர்க்கிள். ஆனா அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன்ஸ் அவுட் ஆஃப் த பேலன்ஸ்ல இருக்கும்போது பீரியட்ஸ் ஒண்ணு வந்தா முன்கூட்டியே வந்துடும். அதாவது ஒரு மந்த்துக்கு 2 பீரியட்ஸா இருக்க மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா சில நாட்கள் தள்ளிதான் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும். அதே மாதிரி லோவான தைராய்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த லோ தைராய்டுக்கு காரணமும் பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ், ஹை லெவல் ஆஃப் த ஆண்ட்ரோஜன்ஸ். ஸோ அப்போ அவங்க அந்த ஹைப்போதைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தினால அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் ட்ரைனஸா இருக்கும், கான்ஸ்டிபேஷனா இருப்பாங்க,
ஒரு ஒரு டென்ஷனாவே இருப்பாங்க. எப்பவுமே வந்து மூடு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்லயே இருப்பாங்க. இப்போ ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு சின்ன ஹார்மோன்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ண முடியும். சில பேருக்குலாம் நெறைய ஹேர் ஃபால்ஸ் இருக்கும். டாண்ட்ரஃப் இருக்கும். அவங்களுக்கு பிரஸ்ட்ல பெயின் இருக்கும். அவங்களோட இடுப்பு பகுதியிலலாம் பாத்தீங்கன்னா, அந்த சதை இடுப்பு பகுதி தடையிலலாம் பாத்தீங்கன்னா, சதை இருக்கும். மத்த பாகத்த விட. அதே மாரி அடிக்கடி வந்து கை, கால்கள் வீக்கம் வரலாம். சில பேருக்கு பதட்டம் இருக்கும். அந்த நம்ப்னஸ் இருக்கும். மரத்து போக்குதல் இருக்கும். சில பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வரும். சில பேருக்கு மூளை வரும். சில பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து தூக்கமின்மை. தூங்குனாலும் ரொம்ப தூங்குவான். இல்லன்னா தூங்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள். எப்ப பார்த்தாலும் ஆங்கிரியா இருக்குது. இதெல்லாம் எத குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸோட இம்பேலன்சிங்க தான் குறிக்குது. இது எல்லாமே வந்து ஹார்மோனோட இம்பேலன்ஸ். இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க டாபிக்குக்கும் இதுக்கும் ரொம்ப நெறைய சம்பந்தங்கள் இருக்கு. இப்ப பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிசிஓடின்னு சொல்றாங்க. அவங்களுடைய கருப்பையில அ க கட்டிகள் இருக்கிறது. இல்ல அப்டின்னா, அவங்களோட ஃபெலோப்பியன் டியூப் அதுல வந்து அடைப்புகள் இருக்கும். அதனால வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த விந்தணுக்கள் வந்து முட்டையோட சேர முடியாம பிளாக்கேஜா இருக்கும். அதே மாரி அளவுக்கு அதிகமா அந்த பிசிஓஎஸ் அவங்களுடைய ஒவேரியன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை லெவல் ஆஃப் த ஆண்ட்ரோஜனால வீக்கமா இருக்கும். சோ இதனால அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் அவங்களுடைய கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகாது. அண்ட் தைராய்டுக்கும் இதுக்குமே ரொம்ப சம்மந்தம் இருக்கு. கர்ப்பத்துக்கும் தைராய்டுக்குமே. ஏன்னா தைராய்டு கிளாண்ட் சரிவர இயங்குனா தான் ரேட் ஆஃப் மெட்டபாலிசம் பாடியில ரொம்ப நல்லா இருக்கும். பாடிக்கு தேவையான ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்குமே ப்ராப்பரான மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் தேவை. அதுல அந்த எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தைராய்டு கிளாண்ட் அது ஒழுங்கா செயல்பட்டாதான் அந்த HDL, LDL அப்படிங்கிற விஷயத்தையும் பேலன்சிங் பண்ணி கொண்டு போக முடியும். அதே மாதிரி ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கன் சில பேருக்கு உள்புறமாகவே இருக்கும். அந்த ஹார்மோன் இம்பேலன்சிங்னால கூட பிளட் ஃப்ளோ ஒழுங்கா இல்லாததுனாலையும் அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா யுரேத்ராக்கு கீழே ஒரு வால்நட் சைஸ்ல வந்து ப்ரோஸ்டேட் கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாண்ட். அதே மாதிரி அவங்க ஜெனட்டிக்கல் ஆர்கனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்க்ரோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓவல் ஷேப்ல 2 பால் மாதிரி இருக்கும். இந்த மூணுமே வந்து ஜென்ஸுக்கு ஜெனட்டிக்கல் ஆர்கன்ல இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு ரொம்ப முக்கியமான மண்டலம் அது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ அதுல கரெக்டா இருக்கணும் எல்லாமே. இல்லைனாலும் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி கரெக்டா இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கம் இல்லாம இருக்கணும். அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்பெர்மை வந்து நரிஷஸா கொண்டு வரும். பிரதானமா சில ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ப்ரீமெச்சர் எஜாக்குவேஷன் பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் குழந்தை பாக்கியத்துக்கு தடையா இருக்கும். அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கும். இல்ல ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லாவே இருந்தாலும் அதுல மொட்டிலிட்டி இல்லாததுனால அவங்களால கர்ப்பம் தரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த ஸ்க்ராட்டம்ல பாத்தீங்கன்னா வீக்கங்களோ பெயினோ இருந்தது அப்படின்னு சொன்னா அதை கவனிக்கணும். இந்த ஹார்மோன் இம்பேலன்சிங்னால பாத்தீங்கன்னா சில ஆண்களுக்கு அவர்களுடைய மார்பகம் வந்து லேடிஸ் மாதிரியான தோற்றத்துல இருக்கும் ஹார்மோன் இம்பேலன்சிங்னால. ஆனா அடிக்கடி அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லங்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸும் வரும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா இன்ஃபர்டிலிட்டியோட காரணிகள் தான். அதே மாதிரி லேடிஸுக்கும் அதே தான். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்ல ஹெவி ஹெவி ப்ளீடிங்ஸ். அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த்தனா இல்லாத விஷயம். காரணம் என்னன்னா ப்ராப்பரான நர்வஸ் சிஸ்டம் சப்ளை இல்ல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. பட் இதுக்கு என்னதான் மேம் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ணை மூடிட்டு ஒரு கல்லை எடுத்து நீங்க வைரமா நினைச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வைரம். இதே நீங்க அதை கல்லா நினைச்சிட்டீங்கன்னா அது கல்லுதான். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ப்ராடக்ட் எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பாக இந்த ஆண்மை பெண்மை குழந்தை பாக்கியத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம்னு நம்மளுடைய தமிழர் வார்த்தைகள் சொல்லுவாங்க. வரப்பிரசாதம் அப்படின்னா வரமிருந்து கிடைத்த பிரசாதம் அல்லவா? அதே மாதிரி நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஆண்மை பெண்மை குழந்தை பாக்கியத்துக்கு அவ்வளோ ஒரு அருமருந்து. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியூட்ரிஷன்ஸான விஷயம், ஒவ்வொரு பொருளும் அவ்வளவு நியூட்ரிஷன்ஸான விஷயம், காண கிடைக்காத பொருள். அதெல்லாம் சில 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 மக்கள் ட்ரெடிஷ்னலாகவே உட்கொண்ட பொருட்கள். உண்மையிலேயே வந்து இந்த பொருளோட மகத்துவம் பத்தி சொல்லணும்னா, ரொம்ப ஆய்வுக்கு அப்புறம் ஓ மிகப்பெரிய லெவல்ல ஆராய்ச்சிக்கு அப்புறம் அது ஒன்றிணைத்து, அது செயல்படுத்தி, அது சக்சஸா ஆகுறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உண்மையிலேயே வந்து தேடினாலும் கிடைக்காத பொக்கிஷம்னு சொல்லணும். அந்த வகையில இந்த எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்கன்னா 100 அவுட் ஆஃப் 100% ரிசல்ட் குடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஆண்மை பெண்மை குழந்தை பாக்கியத்துக்கு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்கன்னா 100க்கு 100 விழுக்காடு பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக பொருள் தான் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்.
இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்கிரிடியன்ட்ஸுமே அவ்ளோ மருத்துவ குணம் உடையதுங்க. மொத்தம் 12 இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு. அது ஒரு சில ஹெர்ப்ஸ் அந்த அந்த மூலிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே காண கிடைக்காத அபூர்வமான ஒரு விஷயம் கேள்வி கூட பட்டுருக்க நீங்க மெடிக்கல் ஃபீல்ட்லயே இருந்தாலும், சயன்ஸ்லயே இருந்தாலும் சில விஷயங்கள நீங்க கேள்விப்பட்டுருக்க முடியாது. அந்த 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 மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து மேக் பண்ணி ரொம்ப அழகா டிசைன் பண்ணி, அ எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா? ரத்தத்துல தான் போய் சேரும். ரத்தம் நல்லா இருக்கணும். இந்த ரத்தம் அதுல ஈஸியா அப்சர்வ் ஆயி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா வந்து வொர்க் பண்ணுமே, அந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் எலிக்ஸர் மிக்ஸ். இதுல